வெஜிடபிள் கறிக்கு நான் வந்து இப்போ ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் கறி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து முக்கியமான மசாலா வந்து இஞ்சி பூண்டு, ஒரு 5 புதினா இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் மல்லி விதை, இதெல்லாம் முக்கியமானது. பச்சை மிளகாய், இதெல்லாம் முக்கியமான மசாலா. இதெல்லாம் வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வழுவழுன்னு. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஆயில் சூடானதும் அதில் வந்து இந்த ஆனியனை போட்டு நல்லா சாட்டே பண்ணி அது ப்ரௌன் கலர் ஆகணும். ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம். ப்ரௌன் கலர் அதில் அந்த அரைச்ச மசாலா போட்டு அதை ஒரு வாட்டி வாட்டிட்டு வெஜிடபிள்ஸ் என்னென்ன தேவைன்னா கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, டொமேட்டோ, பட்டாணி, அடுத்து தேங்காய் பாலை 2 தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெஜிடபிள்ஸ் ஆயில் வெளியே வந்ததும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாட்டே பண்ணணும். அடுத்து டொமேட்டோவை தவிர எல்லா வெஜிடபிள்ஸையும் கூட போட்டு சாட்டே பண்ணணும். அடுத்து பட்டாணி இடணும். விட்டுட்டு இது இலக்கு காய் இடுவோம். இப்போ உப்பு, மஞ்சத்தூள் இது கூட சேர்க்கணும். வேணும்னா கரம் மசாலா பத்தலைன்னா ஒரு பாதியாகும்போது கரம் மசாலா சேர்த்துப்போம். மஞ்சத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு, பருப்பு பத்தணும். முந்திரி பருப்பு ஒரு கையளவு முந்திரி பருப்பு எடுத்து ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் வச்சு வழுவழு திப்பியே இல்லாமல் அரைச்சி வச்சுக்கணும். இந்த அளவு வெஜிடபிள்ஸுக்கு நான் அந்த கையளவு முந்திரி பருப்பு விட்டுருக்கேன். அதை சைடில் அரைச்சி வச்சுக்கிட்டா உங்களுக்கு தேங்காய் பருப்பு. இப்போது 2வது எடுத்த தேங்காய் பாலை ஊற்றி இந்த வெஜிடபிள்ஸ் பாதி சாட்டே பண்ணோம் இல்லையா, அது கூட இந்த 2வது எடுத்த தேங்காய் பாலை பேலன்ஸ் இருக்க தேங்காய் பாலை வந்து கடைசியாக ஆட் பண்ணுவேன். ஏன்னா தேங்காய் பால் வந்து பிரிஞ்சிடும். அந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்காக 2வது எடுத்த தேங்காய் பால். நீ அடுத்து தக்காளி ஒரு 10 நிமிஷம் குக் ஆகிடும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் தக்காளி இது நமக்கு 4 தக்காளி. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் அந்த பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி அதுவே குழஞ்சிரும். மசாலா அடுத்து கரம் மசாலா கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கிறதுனால கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பு அரைச்சதுலையே ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சதும் முந்திரி பருப்பு அரைச்சதுலையே நல்லா வலுவலுன்னு ஆச்சு. இது வந்து நான் அவசரத்துக்கு வீடியோ எடுக்கிறதுனால அவசரமாக முந்திரி பருப்பு ஸ்ட்ரைனரில் தான் வடிக்கணும். நான் அதை கையிலே வடிச்சிட்டேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த திப்பியெல்லாம் இருக்காது. திப்பியெல்லாம் இல்லாமல் நல்லா அப்படியே சாஃப்ட் வழுவழுன்னு கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக எடுத்த தேங்காய் பாலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதை மூடி வச்சு கொதிக்க வச்சுட்டு அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து காரம் வந்து நம்ம பச்சை மிளகா தான் அரைச்சிருக்கோம். அதுக்கு பச்சை மிளகா காரம் தான் மெயின் டேஸ்ட்டு. கலர் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடரை இந்த மாதிரி ஆயிலில் சூட் பண்ணி காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு கடைசியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலரும் சூப்பராக வரும். இதுக்கான பச்சை மிளகா தான் மெயின் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலருக்காக நாங்கள் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பத்துக்கு கூட சாப்பிட்டா அப்படி சாப்பிடாத பிள்ளைங்க கூட, வெஜிடபிள் சாப்பிடாத பிள்ளைங்க கூட அப்படி சாப்பிடுங்க. திருப்பி சாப்பிட ஆசைப்படுங்க. நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். சொன்னால் தெரியாது, செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வேறு வீடியோஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பரோட்டா, இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.